சோ இந்த சபை என்பது தேவனுடைய மகா பெரிய திட்டம். இந்த சபைக்கு போக வேணாம், சபையில இருக்க வேணாம், சபையை உடைக்கிறது அல்லது சபை என்பது தேவ திட்டம் இல்ல, நீங்க எங்கேயும் போய் கூட வேணாம், இப்படி ஒரு செய்தி அல்லது இப்படி ஒரு உங்களுக்கு காரியத்தை யாராவது சொல்றாங்க அப்படின்னா அது தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது. தேவன் சபையை உடைக்கிற வேலையை செய்ய மாட்டார். தேவன் சபை இல்லாமல் போகிற வேலையை செய்யவே மாட்டார். சர்ச் தேவனுடைய திட்டம், பிளான். வசனம் சொல்லுது இது வந்து ரகசியமாமா, ஆண்டவர் ரகசியமா வச்சிருந்தாராம் சபையின் பற்றிய திட்டத்தை. இன்னைக்கு அந்த 2 பேர் 3 பேர் கூடுகிற இடம், இப்ப நம்ம அது 20 பேர் 30 பேரா இருக்கிறோம், 200 பேர் 300 பேரா இருக்கிறோம். ஆனா கண்டிப்பாக நாம் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. அப்படி வரும்போதுதான், இங்கே நீங்கள் வரும்போதுதான் ஆண்டவர் எதற்காக உங்களை கூட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 2 பேர் எங்கே கூடி என் நாமத்தினாலே அங்கே அவர்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ, வசனம் சொல்லுது, ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உண்டாகும். இந்த 2 பேருடைய பிரேயர், கூடி ஜபிக்கிற ஜபம், எதுக்காக 2 பேர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு மனம்னு இருக்கு பாத்தீங்களா, அங்க வசனம் சொல்லுது பாத்தீங்களா, ஒருமனப்பட்டு தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டு, இந்த ஒன்னஸ், இந்த சபை ஒன்னஸ்க்குள்ள வந்தா மட்டும்தான் எந்த ஒரு காரியமும் நடக்கும்.